டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் கதை ஒன்று இல்லை. நார்மலாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேய் படம் பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து ஒரு வயசான ஆயா தான் வந்து பேயாகவே வராங்க. அதனால ஒவ்வொரு ஷாட்டுமே நல்லா இருக்குது. காட்டுக்குள்ளே அப்படியே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இல்லை, அதை விட இது இன்னும் நல்லா இருக்குது. அதுவும் நல்ல படம், நல்லா இருந்துச்சு. பட் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்கள் ஏதாவது மாற்றி போட்டுறது. இல்லை ப்ரோ, அது இல்லை ப்ரோ, அதுதான் சொன்னல. எல்லாமே ஓவராலாக நல்லா இருக்குது. படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஜாலியாக இருக்குது, பார்க்கலாம். மியூசிக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து ஆர்ஆர் தான். கேமராவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு கேமரா ஒர்க்கும் நல்லாயிருக்கு. அப்புறமா பாலசரவணன் மற்ற எல்லோரும் நடித்தவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு எங்கேயுமே லேக் இல்லை பிரதர். ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்தது படம். நம்மளுக்கு தெரியலிங்க. மியூசிக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒரு போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம என்னென்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெய்னருக்கு தான் வருது. நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்த்தாக இருந்தது. அதான் செகண்ட் பார்ட்டுக்கான லீட் கொடுத்துருக்காங்க. அது எதிர்பார்ப்பாக தான் இருந்தது. ஆமாம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப பயமாக இருந்தது. என்னாலே நிறைய சீன் வந்து ஓப்பனாக பார்க்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் கதை சூப்பர் கதை. இந்த கதைக்கு டே டைம் நைட் டைம் தேவையில்லை. கதை ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. கதை தான் இந்த மெயின். ஆமாம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் கதை ஒன்று தான். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அது எப்படி கேமரா இது பண்ணுவாங்க. இல்லை, அது மொக்கங்க. அது அரண்மனை ஃபுல்லாக மொக்க. இது அதோட 10 times பெட்டர். செம்ம த்ரில்லிங் படம். ஃப்ரெண்டு பாலசரவனுக்காக பார்க்க வந்தேன். ரொம்ப சூப்பராகவே பாலசரவன் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் காயத்ரி அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஹில்ஸ் ஏரியாவில் அவ்வளோ எக்யூப்மெண்ட்டை தூக்கிட்டு போய்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துக்காங்கும்போது அது எல்லாரோடைய உழைப்பும் வந்து வீண் போகல. ரொம்ப சூப்பராகவே இருக்குது படம். கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுக்கான திரைக்கதையை ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க. அந்த காட்டின விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பேக்ரவுண்ட்ஸ் எல்லாருடைய உழைப்பு 100% ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஆமாம், ஆனால் அது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு கேள்வி எனக்கு படத்தில் இருந்துச்சு. ஆனால் அதை எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த 5-6 பேரை வச்சு எப்படி படம் ஃபுல்லாக இவங்க பண்ணுவாங்க அப்படி மாதிரி கேள்வி இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், எல்லாமே நல்லா இருக்குது. அது வனதேவதைன்னு சொல்லுவாங்க. இல்லை அது வேறு ஜானரில் வேறு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ வனப்பேச்சும்பாங்க, வனதேவதைம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இது வேறு ஒரு இடத்துல ஒன்று சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம், படம் முழுக்கவே எதிர்பார்க்காத விஷயங்கள் உள்ள நிறைய இருக்குது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பாலசரவன் நடிப்புக்காக பார்க்க தான் வந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருடைய கேரக்டரை ரொம்ப சூப்பராக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. காயத்ரியும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அதுதான் நமக்கு காட்ட எந்த வகையில் காட்டுறாங்கன்றதுல அழகாகவும் காட்டலாம், பயமாகவும் காட்டலாம். இந்த படத்துக்கு அதை பயமாக காட்டணும் இல்லையா? ரொம்ப சரியாக பண்ணியிருக்காங்க. நமக்கு அதில் ஆங்கிள் அவங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நமக்கு நிறைய இடங்களில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. விசுவலாக சூப்பராக இருக்குது. இன்னும் ஆர்ஆர் அந்த பேய் வர சீனெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. விஷுவல் பயங்கரமாக விஷுவல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். எல்லாருமே பார்க்கலாம்.